എന്താണിത് ഇങ്ങനത്തെ കാണുന്നത് தொடர்ந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதாக பொதுமக்களும் சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்களும் கடவுள் நம்பிக்கையுடைய பக்தர்களும் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதன்படி இன்றைக்கு காலையில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே வந்து ஆய்வுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும்பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ளே இணையத்தில் ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டுருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கிறோம். எப்படி வந்து நீங்கள் அனுமதிச்சிங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேலே நடவடிக்கை எடுப்போம்.